பேஜ் நம்பர் என்ன? 544 பக்கம். ஓகே. உங்களோட பேர் அசன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்க. சூரத்துல் முஜாதலா 12ஆம் வசனத்திலிருந்து. இதான் நம்ம ஓதும் பாபு. أعوذ بالله من الشيطان الرجيم. ஊதுல சின்ன பிள்ளை உண்டு. بسم الله الرحمن. أعوذ بالله من الشيطان. அப்ப தாலா வரும். أعوذ. நீங்க தூதுன்னு ஓதுனீங்க. நான் சொல்ல போய் ரெக்கார்டு கேட்கணுமா? சவுண்ட்ல தூ வரப்படாது. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا அடுத்த கேள்வி ரஹீம் أيها எத்தனை செகண்ட் الذين. பாடணும்? ரஹீம் எத்தனை செகண்ட் நீடி நீ பாடணும்? ஒரு செகண்ட். ஏன் ஒரு செகண்ட்? ஒரு செகண்ட் ஏன் நீடி நீ பாடணும் ரஹீம்? ரஹ்மி காரணம் சொல்லணும். சும்மா ஒரு செகண்டா காரணம் சொல்லணும். ஏன் ஒரு செகண்ட், ஏன் 2 செகண்ட், காரணத்தை சொல்லணுமே. என்ன ரஹ்மி ஆன்சர் இல்ல. ஒரு செகண்ட் சொல்றீங்க. ரஹீம்ங்கிறத ஒரு செகண்ட் மட்டும் சொல்றீங்க அப்படித்தானே? காரணத்தை சொல்லுங்க. ஏன் நாங்க ஒரு செகண்ட் இட்டுவோம்? சின்ன விஷயமே. நிப்பாட்டுறதுக்கு முன்னுக்கு சொல்லுங்க. நிப்பாட்டுற இடம் சரி சார். என்ன நிப்பாட்ட இடம் என்ன சரி? அப்ப மீ மினிட்டனுமே ரஹீம மீ மினிட்டும். அப்ப கேள்வி என்ன? எதை நீட்டுறீங்க இப்ப? மீமா நீட்டுறீங்க, மீம்லாம் நிப்பாட்டுறீங்க. நிப்பாட்டுறதுக்கு முன்னுக்கு மத்துடைய எடுத்து வந்தீங்க சார். நிப்பாட்டுற இடத்துக்கு முன்னால வெரி குட். வந்தா சொல்லுங்க விஷயத்த. வந்ததால ஒரு செகண்ட் அப்படியா? இல்ல, 2 2 இல்லாட்டி 3 செகண்ட். அப்ப யாரு ஒரு செகண்ட் அடிச்சது, யார் ஒரு செகண்ட் நீட்டினது? பாத்தீங்களா பாத்தீங்களா பிரச்சனை எங்கேயும் சரி. என்ன சார்? அவ நீ எத்தனை செகண்ட் நீட்டி ஓதுனீங்க? விட சொல்லுங்க. ஒரு செகண்ட். அதான் பிரச்சனை. அதான் நான் கேட்டேன் நான். அப்போ ஒரு செகண்ட் விட சொன்னீங்க என்னத்துக்காக வேண்டி? ஒரு செகண்ட் தான் நீட்டணும் தானே விடையும் சொன்னீங்க. அப்படி சொல்லலையா? என்ன? அதுதானே. சரியா போகும். أعوذ بالله திருப்பி من அவுது தல. الشيطان திருப்பி அவுதுன்னு தான் வருது.
நான் தெளிவாக கேட்டு சொல்லட்டும் சுத்திட்டு தாரேன். அவுதுன்னு தான் வருது. أعوذ بالله من الشيطان الرجيم ரஜீம் என்ன நின்றுட்டணுமா? بسم 2 செகண்ட் வரும். ரஜீம் அது 1 செகண்ட் தானே அது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إذا ناجيتم الرسول فقدموا بين يدي فقدموا كلا نجواكم قا اللت صدقة فقدموا ஒரு ஸ்டைல் சரி நல்லா பேய் மாத்தும். فقدموا بين يدي نجواكم صدقة வெரி குட். صدقات ما شاء الله ما شاء الله. صدقات ولا سهل ஆ صدقة قه எப்படி நிப்பாடுங்க நீங்க? இப்பதான் இது எனக்கு நிப்பாடுங்க எப்படிங்க? صدقة அப்படியே நிப்பாடுங்க. صدقات கொஞ்சம் நீட்டு பாட்டு சதக்கா சொல்லு நீட்டேலுமா? நீட்டு பட்டங்கிறது காட்டுத்த மாதிரி ஏடா அப்படின்னா இப்பதான் நீ கொரோனா திறந்து கொரோனா இப்ப பார்த்து ஓதுறீங்க அப்படித்தானே? இதுக்கு முன்னுக்கு ஓதி ரெடி ஆகணும்னு வரல. ஓதிரடி எழுதிட்டார் இப்ப வர முந்தி ஓதிரடி அங்கே அதுதான் அதுதானே இப்ப அப்ப சொல்லுங்க இப்ப நீட்டு பட்டன்னு சொல்லி அப்படின்ட்டு படப்படாதே. இப்ப நஜுவாக்கும் சின்ன காஃப்லாம் திருத்திக்கிறீங்க. போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்டீங்க அப்படியா? சின்ன காஃப் திருத்தி கேட்டீங்க அப்படியா? ஓ ஆ இப்ப அதெல்லாம் திருத்திக்கிறீங்க. فقد يا أيها الذين آمنوا إذا ناجيتم الرسول فقدموا بين يدي نجواكم صدقات صدقات இந்த விளங்குதா பிரச்சனை ரஹ்மி? فقدموا بين يدي نجواكم صدقة சரி இப்ப ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க. يا أيها الذين آمنوا إذا ناجيتم الرسول ரசூல் எத்தனை செகண்ட் விட்டணும்? ரசூல் எத்தனை செகண்ட் நீட்டி நிப்பாட்டணும்? 1 செகண்டா, 4 செகண்டா, 5 செகண்டா, 3 செகண்டா, 2 செகண்டா? ரெண்டு இல்லாட்டி 3 செகண்ட் சார் அதுதான் நீட்டுப்படுது இல்லையா அப்படி? அதாவது யாவ يا நீட்ட அடுத்த கேள்வி. வெரி குட். யாவ எத்தனை செகண்ட் நீட்டுறீங்க? ஏ நீட்டுறீங்க தானே? அது எத்தனை செகண்ட் நீட்டுறீங்க? ஓ, ரெண்டு இல்லாட்டி 3 செகண்ட் அது சரி. ஏன் 2 அல்லது 3 செகண்ட் யாவ நீட்டணும்? மூணு இல்லாட்டி 4 செகண்ட் சார் அது 4 செகண்ட் பீத்தி இப்ப அப்படிலாம் எனக்கு தெரியல. 3 செகண்ட் தான். மத்தியில அடையாளம் வந்துச்சு தண்டா நீட்ட வேண்டியது 3 செகண்ட். விளங்குதா? விளங்குதா ரஹ்மி? மத்தியில ஓ அடையாளம் வந்துச்சு தண்டா நீட்ட வேண்டியது 3 செகண்ட். அப்படியேண்டா யாவ நீட்டுறதை விட ஆமனு மத்தியில அடையாளம் வந்துக்குதா? ஓ எஸ் அதை விடவும் கொஞ்சம் குறைத்தபடியாத்தான் ரசூலை நீட்டணும். என் ரசூல் 2 செகண்ட் நீட்டாலுமே ஓ தானே? ஓ சரி அடுத்து வந்து பாவம். فقدموا بين يدي نجواكم صدقة ذلك خير لكم وأطهر
فإن لم تجدوا فإن الله غفور رحيم أأشفقتم أن تقدموا بين يدي نجواكم صدقات فإذ لم تفعلوا وتاب الله عليكم فأقيموا الصلاة وآتوا الزكاة وأطيعوا الله ورسوله والله خبير بما تعملون ألم تر إلى الذين تولوا قوما غضب அத்தா الله பில அத்வா வரப்படாது. கோலிபல்லா பத்தா தா சவுண்ட் பில. சார் மூக்கடைச்சு சார் மூக்கடைச்சா அத்தா அதான் பில. ஏன் மூக்கடைச்சு மூக்கடைச்சாலும் இத்தான்னு போனதான் மூக்கடைக்கும். இத்தண்ட சவுண்டுக்கு வந்து தான் மூக்கடைப்புல வரும். மூக்கடைக்க சார் சளி சார் சளிக்கும் அந்த லாக்கும் பிரச்சனை வராதே. மூக்கடைப்பா இருந்தா அந்த எழுத்தை உச்சரிக்க முடியாது. அந்த தாட சவுண்டிக்குதே. இப்போ கோதி அந்த தா சவுண்டி தானே, அதை உச்சரிக்க கஷ்டம். மூக்கு அடைச்சாலும் கஷ்டம், சளி அடைச்சாலும் கஷ்டம். தாட சவுண்ட் இங்க அந்த அந்த பிரச்சனை வரப்படாது. என்ன இது நார்மலா உச்சரிக்க வேண்டிய எழுத்து. இப்போ கோதி அந்த தாதுல உச்சரிக்கிறதுல உச்சரிப்பு வருது இல்ல, மூச்சு அடைச்சு நிக்குது, சளி அடைச்சு நிக்குதுன்னா ஓகே, அது பிரச்சனை. ஆனா அந்த எழுத்துக்கு அந்த பிரச்சனை வராது. அத்தால விளங்குதா பிரச்சனை? ரெண்டு வித்தியாசம் விளங்குதா? இது நார்மலா வரணும். வரப்போகல மூச்சு அடைக்கும். அது சரி, சளியும் அடைக்கும். ألم تر إلى الذين تولوا قوما غضب الله عليهم ما هم منكم ولا கொம்பல منهم போன கிளாஸ் கொம்மங்கிற சொன்னே, அது பெரிய பிள்ளை. இப்ப இது கொம் மாதிரி மாட்டிட்டீங்க. போன கிளாஸ் என்ன வசனத்தை திருப்பி போதும் ஸ்டார்ட்ல இருந்து. மிங்கும் பிரச்சனை வந்தா ألم تر إلى الذين تولوا قوما غضب الله அல்லாட தான் போதா நீட்டுறது. குறைஞ்சிட்டு இப்ப 3 செகண்ட் படல. ألم تر إلى الذين تولوا قوما غضب الله عليهم ما هم منكم ولا கொம் இல்ல, منهم திருப்பியும் கொம் தான் வருது. கொம் சின்ன கஷ்டம் சார் ஓதினே சவுண்ட் வந்து நான் ரெக்கார்டு தான் திருப்பி கேட்டு பார்க்கணும். அவுதுல இருந்து பிரச்சனை பார்க்கணுமா? எங்கேயாவது சரி நான் ஓகே சரியா ஓதிக்கிறேன் சார், நீங்க பிழையா பிடிச்சிட்டீங்க சார், என் சவுண்ட் சரியா தான் வந்திக்குதுன்னு சொன்னா வந்து சொல்லணும். பயம் இல்லாம சொல்லலாம், தைரியத்தோட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. டைம் தந்திக்கிறோம். ரைனா அப்படி சொன்னா நான் அந்த பிழை திருத்த மாட்டேன். பிழை ஆயிடுச்சுன்னா அந்த பக்கத்து திருப்பி ஓதணும். ரூல்ஸ் தான். சரியா ஆயிடுச்சுன்னா அந்த பக்கம் ஓத தேவையில்லை. அப்படி தாரேன். இந்த மிங்கும் என்றது மின்கும், அதாவது நஜிவாக்கும் சரி ஹைருல்லைக்கும் என்ற அந்த நஜிவாக்கும் அந்த கேஃப போல தான் உச்சரிச்சிக்கிறீங்க. ரெண்டு உச்சரிப்பு உண்டு என்றதை நீங்க ப்ரூவ் பண்ணா 14ஆம் வசனம் வரைக்கும் திருப்பி போக தேவையில்லை. அல்ல திருப்பி போதணும். ஓகே சார் அது 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 நான் உங்களுக்கு தரேன். அது ஒரு ஒரு கெட்டித்தரத்தன்மை. அது நீ சரிங்கிறத ப்ரூவ் பண்ணா சரி. திருப்பி ஒரு ஓகே சார் நான் திருப்பி போதும் இப்ப. ألم
ألم تر إلى الذين تولوا قوما غضب الله இன்னும் கொஞ்சமா கோவா தொண்டையால் எடுக்கணுமா? இப்போ ஓகே மறக்க வேணாம். திருப்பி ஓதுனதுல கோட சவுண்ட் தொண்டையால வரணுமா? போதாது. திறந்து ஓதும். غضب الله عليهم ما هم منكم ولا منهم இப்போ கொஞ்சம் வந்திக்குது. ஆனாலும் தெளிவா வரல. தெளிவு இல்லைன்னு இன்னும் தெளிவாக நீக்கும் என்ன அந்த நார்மல் ஸ்டைலுக்கு இன்னும் வரல. சரி ஓதுங்க ஓதுங்க பாப்போம். அது எங்க தெளிவு வேண்டும் சொன்ன ரஹ்மி நீங்க தான் தெளிவா ஓதிக்கிறீங்களா? நஜுவாக்கும் ஹைருல்லக்கும் திருப்பி நஜுவாக்கும் இதெல்லாம் நீங்க தான் ஓதிக்கிறீங்க. அலைக்கும் விளங்கினா முன்னாடி நிறைய இடங்களை நீங்க ஓதிக்கிறீங்க. அதை வச்சு தான் நான் சொல்றேன். غضب الله عليهم ما هم منكم ولا منهم மின்கும் அதை மட்டும் ஓதி காட்டுங்க. منكم அண்ணன் வருது மாஷா அல்லாஹ். இப்படியா ஓதுனீங்க? அதே அது இப்ப நீங்க ஓதி காட்டினதுக்கும் ரஹ்மி பெரிய வித்தியாசம் மிக்குதே. சித்தம் ஓதி சேர்த்து சேர்த்து ஓதி போறதுக்கு இடையில. غضب الله عليهم ما هم منكم ولا منهم ويحلفون على الكذب وهم يعلمون ஹயர் 14 வசனம் ஓதிக்கிறீங்க. 1 2 3 வசனம். நான் முக்கியமான 3 பிழைகள் அடையாளப்படுத்துறேன். அது 3ல ஒன்று சரி நீங்க ஓதினது சரியாயிக்குது என்று நீங்க அடையாளப்படுத்தினீங்கன்னா அடுத்த கிளாஸுக்கு 15 இருந்து ஓதலாம். அல்லது 14ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 12ல இருந்து ஓதணும். முதலாவது அவுது முதலாவது அவுது ரெண்டாவது சதகால வந்த இஷு மூன்றாவது இந்த கேஃப்ல வந்த இஷு. மூன்றுல ஏதாவது ஒன்று நான் சரியா தான் ஓதினேன் என்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணாலே ஃபர்ஸ்ட்லேருந்து ஓதுவில்லை 15 ஓதலாம். மூணுமே பிள்ளைங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணா கட்டாயம் 12 சேர்ந்து ஓதணும். விளங்குதா பிரச்சனை? சொன்ன விளங்கினா ம். நீங்க அப்படி ப்ரூவ் பண்ணா இத்தனை செகண்ட்ல நான் ஓதுனது சொல்லி அந்த டைமிங்க்கு தரேன். என்ன தரணுமா? ம்